இப்போ குன்னூர் ரூட் தான் ட்ரை பண்ணுறோம். குன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு வேற மாதிரி இருக்கு. Oh my god, சூப்பராக இருக்கு guys ரூட்டு. ஆப்போசிட்ல பாருங்க வியூஸ். ஐயோ அல்டிமேட்டா இருக்குங்க. செம்மங்க. வா சூப்பரா இருக்கு ரோடு. ஆமா அப்பா ஸோ இல்லைங்க, ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு வர்ற மாதிரி இருந்ததா. ஸோ அதனால தான் சும்மா அப்படியே லைட்டாக எழுந்திரிச்சு உட்காந்தேன். இந்த லாரிங்களை ஓவர்டேக் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்குன்னா அவங்க வந்துட்டு ஃபுல்லாக வளைஞ்சு வந்து ஏறுறாங்க. மற்றபடி காரெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக போயிடலாம். பாருங்க ஆப்போசிட்ல லாரி ஏறுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஆப்போசிட்ல எதுவும் வரலாம்னா ஏறிடலாம். ஆப்போசிட்லேயும் கார் எல்லாம் வருது. பயங்கரங்க ரூட்டு. ஸோ நான் பாதி தூரம் ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா பசங்க எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியல. ஸோ மெசேஜ் போட்டேன். நம்ம தான் இடையில செக் பண்ணோம் பேக் ஓகேவான்ட்டு. அது வேற இருக்கு. ஸோ பின்னாடி பசங்க வந்தாங்கன்னா நம்மளை அலர்ட் பண்ணுவாங்க பேக் வந்துட்டு சாயுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்னிங் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்பயும் அதே மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், கொஞ்சம் கஷ்டமாயிடும். அப்பா ரோடு ஒன்றும் அந்த அளவுக்கு எங்கே மோசம் இல்லை. பட் அங்கே போக எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அதே நம்ம பார்க்கணும்ல. ஸோ ஆப்போசிட்டில் வண்டி எதுவும் வரல. ஏறலான்னு பார்த்தேன், தலைவில் பாறை உள்ள போகுது. இவங்க பாருங்க ஃபுல்லாக மண் எப்படி சரிஞ்சிருக்குண்ணே. பயங்கரமாக சரிஞ்சிருக்குங்க. சுன்சாரி பாருங்க, வியூ போடுங்க. நின்று காட்ட முடியாது, அதனாலதான் டைம் ஆயிடுச்சு. இருங்கய்யா, நம்ம பசங்க இடையில நின்னாலும் நிப்பாங்க. எனக்கு தெரியாது, ஏன்னா நான் வேகமா வந்துடுவேன். பசங்க இடையில கை காட்டினா கூட தெரியாது. ரூட் பாருங்க, 21 கிலோமீட்டர் எவ்வளோ காமிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க, குன்னூர் அந்த ட்ரெயின் வர ரூட்டை தான். ஸோ அதிலே தான் ட்ரெயின் வரும் போல.
அப்படியே லைட்டா லெஃப்ட் ஏறிடும். இந்த வழியா வந்தா அதோ இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வருது. நேற்று நம்ம வந்த ரூட்ல வந்துட்டு எந்த ஹெவி வெஹிக்கிள்ஸுமே வரல, அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ பாருங்க ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வண்டி எப்படி வளைகிறாங்க என்ன இல்லை, நம்ம வீடியோ எடுக்கணும் வண்டி மூவ். ஸோ அதனால பொறுமையாகவே போய் வண்டி எப்பா எப்படி ஏறுறாங்க வேற மாதிரிங்க. செம்மையா அழகா வளைச்சு எடுத்துட்டு வந்தாருங்க வண்டிய. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் வா சொன்னாங்க ரூட் வந்துட்டு இது பெரிய ரோடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் நல்லா பெருசு. நேற்று வந்த ரோடு சின்னது. ஸோ அதான் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே போகிறதுனால ரோடு நல்லா பெருசாகவே போட்டிருக்காங்க. கார்னரிங்ஸ்லாம் நிறையா இருக்கு போலங்க. பார்ப்போம். கூட வந்த பசங்க தான் எங்கே இருக்காங்க என்னன்னே தெரியல. ஒரு அப்டேட் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சொல்லிட்டேன் வாட்ஸ்அப்பில் மீட் அட் மேட்டுப்பாளையம் அப்படின்னு சொல்லி. பசங்க எங்கே நிற்கிறாங்க என்னன்னு தெரியல. பார்ப்போம். என்ன ரூட்டுங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருக்கு ரோடு. ஆமாம் ஓ கார்னரிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. கொண்டை அவைலபிள் 11th பின்க்கு வாங்க. ஓ 11 தான் இருக்கு போல. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் போல ஹேர் பின் பெயிண்ட்டு. ஓ கொஞ்சம் மேப்பை நான் பார்க்குற மாதிரி ஐடியா இல்லை, மொபைலையும் பார்க்குற மாதிரி ஐடியா இல்லை. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்த மாதிரி தான் ரோடு, அப்புறம் மேலே இயற்கை. பட் இவ்வளோ நேரம் சைட்லலாம் பார்த்துட்டு இருந்தேன் நேச்சரை எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ வந்துட்டு பார்க்குற மாதிரி ஐடியா இல்லை. வந்துட்டு ரோட்டை மட்டும் தான் போக போகிறேன். ஆனால் பள்ளமாக கீழே இறங்குதா, ஸோ அதனால தான். ரோடு நல்லா பெரிய ரோடுங்க, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் மேலே ஏறின ரூட் வந்துட்டு ரொம்ப சின்னது. ஸோ நம்ம ஏன் இப்படி வளையிறோம்னு வச்சுக்கிங்களேன், லக்கேஜ் இருக்கு, படுக்கலாம் போட முடியாது. லக்கேஜ் இல்லைன்னா நம்ம படுக்க போட்டு எடுத்துட்டு வரலாம். பட் லக்கேஜ் எல்லாம் இருக்கு, இடிச்சு விட்டுன்னு வச்சுக்கோங்க. கார்னர் வேற டிராஃபிக் ஆகிடும், அப்புறம் பெரிய தலைவலி ஆகிடும் நமக்கு. ஆமாம், அதனால தான் நம்ம வந்துட்டு அப்படி அழகாக அப்படி வளையிறோம், கார்னர்லேயே வளையிறோம். ஃபுல்லாக வளையாமல், ஃபுல்லாக வளைஞ்சோம்னு வச்சுக்கிங்களேன் பேக் ஏதாவது இடிச்சிடும், அவ்வளோதான். அதுக்காக தான் அப்படி எதுவும் இல்லை. ஸோ அங்கங்கே ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்க, மைன்யூட்டான ஸ்பீட் பிரேக் தான், பெருசாக. ஸோ அங்கேருந்து ஃபால்ஸ் கொட்டுது அப்படியே. வாவ் சூப்பர்ல ஃபால்ஸு. எத்தனை கார் வருது, இத்தனையும் நம்ம ஓவர்டேக் பண்ணணுமா மறுபடியும்? ஸோ கார்னராக இருக்கு. ஓ ஸோ வாட்டர் ஃபால்ஸ் போகிறோங்க கிடையாதா? செம்மாங்க, என்ன வாட்டர் ஃபால்ஸ்ன்னு தெரியல, பட் ஆனால் சூப்பராக இருக்கு. எவ்வளோ ஹைட்ல இருந்து கொண்டு வருங்க. சூப்பர், அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. ஸோ செம்ம வாட்டர் ஃபால்ஸுங்க. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான்.
இது நாங்கள் பிளான் பண்ண சூப்பர் ரூட்ங்க. நாங்கள் எப்படின்னா ஏறும்போது கோத்தகிரி ஏறிட்டோம், இறங்கும்போது குன்னூர். ஸோ ஏறும்போது சிங்கிள் ரோடு மாதிரி இருந்தது, இறங்கும்போது வந்துட்டு நல்லா பெரிய ரோடு ஹைவே மாதிரி இருக்கு. ஸோ நீங்களே இது வேணால் ட்ரை பண்ணி போகிறோங்க. ஏறும்போது நீங்கள் குன்னூர் ஏறினீங்கன்னா நிறையா மிஸ் பண்ணிவிடுங்க. மலைக்காடு இதுனா பாறை சரிகிற இடம்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது பார்த்தீங்களா? ஓ பாருங்க. என்னடா அமைதியாக வரேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நான் ஒரு திங்க் பண்ணிட்டு வந்தேன். நான் சொல்லுவாங்க அவ்வளோதான். வா பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதா? சின்னதாக ஓடுது பாருங்க. அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சின்னதாக ஓடுது. அதனால நம்ம மட்டும்தான் இருக்கும் ரோட்டில், யாரும் இல்லை. அப்பப்போ கோப்ரோ வேற செக் பண்ண வேண்டியதாக இருக்குது, ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அதையும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்ஜின் பிரேக் தான். ஸோ இன்னும் நிறைய ஹேர்பின் பென்ஸ் எல்லாமே இருக்கு போல. வாவ், ஃபேண்டாஸ்டிக். ஸோ மழை காலத்தில் இங்கே வரலான்னு கேட்டிங்கன்னா சேஃப் கிடையாது. ஏன்னா மண் சரிவு எப்போ நடக்கும்னே தெரியாது, எங்கே நடக்கணும்னு தெரியாது. ரெண்டாவது உங்களால் சரியாக பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு நல்ல வியூ பார்க்கணுன்னு நினைப்பீங்க, ஸோ அந்த டைமில் மழை வந்துச்சுன்னு வச்சிங்களேன், மொத்த பிளானும் ஸ்பாயில் ஆகிடும். என்னத்துக்கு நிற்கிறாங்க, ஏதாவது போட்டுறாதீங்க வாங்கினவங்களுக்கு நன்றிங்களுக்கு. ஸோ அதுங்க காட்டு உணவுகளை தேடட்டும் மக்களே, விட்டுருங்க. அதுங்களோட வேலையே அதுதான். வனவிலங்குகள் உணவு அளிக்காதீங்க. உணவு அளிச்சிங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் தான் சுத்தம். அப்புறம் அநியாயமாக ஏதாவது வண்டிட மாட்டேங்குங்க. பெரிய பெரிய மரமாக இருக்குங்க, பெரிய பெரிய மரமாக இருக்குது. சரிஞ்சிருமோன்னு ஒரு பயமாக இருக்குது, கல்வி மண்ணுமா இருக்குது, அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது. இந்த த்ரில்லாம் வண்டி ஓட்டு வரோம் பாருங்க, அவ்வளோ த்ரில்லாக இருக்குது. ஸோ நேற்று யானை பார்த்தோம் நாங்கள், அது ரொம்ப 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 ஹாப்பி. ஆமாம், ஒரு பெரிய குரூப் யானையை பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1-2 இடத்துல பார்த்தா அது எல்லாமே வளர்ப்பு யானை. அப்புறம் தான் ஒரு குரூப் ஆஃப் யானைங்க வந்துட்டு பண்டித்பூர் போகிற வழியில் பார்த்தோம். அது சூப்பருங்க. மசினகுடியிலேருந்து இல்லை, முதுமலையிலேருந்து மசினகுடி போகும்போது சரி நாங்கள் அப்படி போகாமல் பண்டித்பூர் போனோம். சரி கர்நாடகா பார்டர் போயிட்டு வரோம், போய் டச் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நல்லா இருந்துச்சு. அந்த பார்டர் போயிட்டு டச் பண்ணிட்டு வந்தோமா, அது வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. பஸ் ஒரு நல்லா ஏறி என்ன பார்க்குறாங்க? ஏதாவது வியூ தெரியுதா? இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது தெரியுதா? இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது தெரிஞ்சுன்னா காட்டலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைண்ணா, அது வேஸ்ட்டு தானே காட்டுறது வேஸ்ட்டுன்றதை விட நிற்க முடியாது. அது ஒரு 5 minutes ஆகிடும் அங்கே நின்னோம்னா. அப்புறம் நம்ம வீட்டுக்கு போக முடியாது, லேட் ஆகிடும். ஸோ இப்பயே மணி வந்துட்டு 12 மணிக்கு போயிடலான்னு காட்டுது சென்னை. பட் ஆனால் நாங்கள் 2 மணிக்கு தான் போவோம். இடையில எப்படியும் பிரேக் இருப்போம். ஸோ நானும் சபரி தான் இருக்கோம். ஒரே பிளான் என்னென்னா அடித்து ஓட்டிடலாம்,
நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வா சமாளிட்டு. ஸோ அந்த டவர் பாருங்க, மேலே ஒரு டவர் இருக்குது. சரி அடித்து ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கும். பார்க்கலாம். சபரி டயர்டாக இருக்காரா என்னன்னு தெரியல. டயர்டாக இருந்தாருன்னா ஒரு பிரேக்கு, ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுப்போம்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேக் நல்லா டைட்டாக கட்டியாச்சு. அவரு அதை